நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுக அபார வெற்றி, திமுகவுக்கு மரண பீதியை தந்த கருத்து கணிப்பு. யார் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு கோலாகல சீனிவாஸ் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய யூடியூப் சேனல்ல ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்குது. அந்த கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டவர் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் தான் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய கருத்து கணிப்பை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பாக அந்த கருத்து கணிப்பை நம்பலாம். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 100 தொகுதிக்கான நிலவரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் முழுமையா பார்த்தேன். நடுநிலையாக பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. அந்த விஷயங்களால தான் அந்த கருத்து கணிப்பை நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு 56 தொகுதி எட்ஜ், திமுகவுக்கு 10 தொகுதி எட்ஜ்னு பேசியிருக்காங்க. தவேகாவுக்கு 12 தொகுதி எட்ஜ்னு பேசியிருக்கிறாங்க. மொத்தத்தில் சுருக்கமா சொல்லணும்னா, கிராமப்புறங்கள்ல அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகரித்திருக்கிறது. அங்க அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தவேகா பொறுத்த வரைக்கும் நகர்ப்புறங்கள்ல திமுகவை அசைத்து பார்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா அவங்க எந்த இடத்தை கோட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சென்னையை கோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சென்னை என்பது திமுகவுடைய கோட்டை. சில தருணங்கள்ல பாத்தீங்கன்னா அரசியல் சுனாமிகள் நிகழ்வு நடக்கும். அந்த தருணத்தில் மட்டும்தான் சென்னையில அதிமுக விதிவிலக்காக வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் திமுகவுடைய கோட்டை என்பது சென்னை, சென்னை சுற்று வட்டார பகுதிகள் என்ற விஷயமானது உங்க எல்லாருக்கும் தெரியும். கிரேட்டர் சென்னை என்று சொல்லுவாங்க. அந்த பகுதியில் நம்ம திமுக செல்வாக்க சரிச்சிருக்கிறது தவேகா. குறிப்பா சென்னை பகுதியில் 4 தொகுதியில மட்டும்தான் அதிமுக எட்ஜி எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற எல்லா தொகுதியிலும் திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டி. தவேகா எட்ஜி எடுக்கின்ற இடத்துல திமுக 3வது இடம், அதிமுக 2வது இடம். இப்படி அதிமுக ஒன்னும் தோல்வி அடைந்தாலும் அந்த கட்சி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று துவண்டு போவதற்கான நிலையில அதிமுக இல்ல அப்படின்றதையும் தெளிவுபடுத்திருக்காங்க. எல்லாம் சரிதாயா, இந்த கருத்து கணிப்பை நம்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நம்பலாங்க. எப்படி நம்பலாம் அப்படின்னும் போது சில விஷயங்களை உடைச்சு பேசியிருக்கிறாங்க. இப்படி வெற்றி பெறுவதற்கான சில வியூகங்களை பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கணும். அந்த வியூகங்கள் தான் அடுத்த தேர்தலில் வெற்றியை தரப்போகுது அப்படின்னு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். என்ன அது அப்படின்னு சொல்லுகின்ற போது, 1 வேட்பாளர், 2வது வேட்பாளர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, 3வது பணம், 4வது மாற்றம், 5வது திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்திகளை சரியா மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது, 6வது பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பை நம்பலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பலாம். ஏன்னா நம்ம ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் என்ன கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டிருக்கின்றாரோ அதே மாதிரியான சூழ்நிலையை தான் நான் எங்க போனாலும் சந்திக்கின்ற மக்களிடையே கேட்கின்ற போது அதையே வெளிப்படுத்துகின்றார்கள். அதனால தான் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் களத்தில் இருக்கக்கூடிய கருத்தும் ஒன்னா இருக்குது. என்னுடைய அனுபவத்தை வச்சும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். முதல்ல வேட்பாளர், உண்மையா மக்கள் அறிந்த ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல எந்த கட்சி அந்த மாதிரி வேட்பாளரை நிறுத்துதோ அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்றத ஜேசிவி ஸ்ரீராம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். விருகையில் பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவரை மட்டும் அந்த இடத்துல நிக்க வச்சாங்கன்னா விருகம்பாக்கத்தில் அவர் தான் வெற்றி பெறுவார் என்று அடிச்சு சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய பிரச்சனையை பேசணும் கிடையாது, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் கிடையாது, மக்களுக்கு அறிமுகம் ஆனவனும் கிடையாது. அதனால விருகையில யாரை நிறுத்தலாம் என்ற விஷயத்தை ஜேவி ஸ்ரீராம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் புள்ளி விவரத்துடன். அதே மாதிரி வேட்பாளர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இப்போ சென்னை சுற்று வட்டாரத்தில் 2 பேர் அந்த மாதிரி முன்னிறுத்துகின்றார். 1 சேகர் பாபு, 2வது யாருன்னு கேட்டீங்கன்னா மா சுப்பிரமணியம். அவங்க எல்லாம் கட்சியே பார்க்க மாட்டாங்களாம். யார் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருவாங்களாம். தலைமையுடன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நெருக்கத்தில் இருக்கிறாங்களாம். அதனால அவங்களால முடியாது, எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு தவேகாவோ அல்லது அதிமுகவோ போட்டிட்டோம்னா அவங்கள தவிர வேற யாராவது வெற்றி பெற முடியுமா? அதே மாதிரி செல்வ பெருந்தகை பொறுத்த வரைக்கும் நீயா நானா போட்டியில தான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல வெற்றி பெற்றார்.
ஆனா அந்த இடத்துல இன்னைக்கு காங்கிரஸை நிக்க வச்சா அவ்வளவுதான், சோழி முடிச்சுவாங்களாம். அதனால திமுக எங்கெல்லாம் இலகுவாக வெற்றி பெறும் என்று நினைக்கிறாங்களோ, இதெல்லாம் திமுக கோட்டடா அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அந்த இடத்தெல்லாம் காங்கிரஸுக்கு இடத்தை கொடுத்துட்டு டஃபா எங்க இருக்கும் காங்கிரஸுக்கு, அந்த இடத்தெல்லாம் திமுக நின்னா திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி திமுக ஈஸியா வெற்றி பெறுகின்ற இடத்துல காங்கிரஸுக்கு நம்ம விட்டு கொடுத்தோம்னா காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கள நிலவரத்தை புட்டு புட்டு வைக்கிறாங்க. ஏன்னா ஒருதலை பட்சமா மட்டும் அவங்க பேசவே இல்லை. திமுகவுடைய அட்வான்டேஜ் என்ன, அதிமுகவுடைய அட்வான்டேஜ் என்ன, தவேகாவுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு தெளிவா பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையை பற்றி பேசுறாங்க. அங்க ஏவா வேல் இருக்க இல்லையா, ஏவா வேலை தாண்டி யாருங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற கேள்வியை கேட்கிறாங்க. ஏன்னா எப்பேற்பட்ட அரசியல் சுனாமி தனத்திலும் சரி அந்த திருவண்ணாமலையில ஏவா வேலு மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஸோ அவரே தொடர்ந்து வெற்றி பெற்றதுனால, அவரையே மக்கள் பார்த்து பார்த்து பழகி போனதுனால மற்ற ஆளுமைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற மக்களுக்கு கண்ணு தெரியல. ரெண்டாவது ஏவா வேலு கிட்ட சொன்னாதான் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதான். இந்த மாதிரி வேட்பாளர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும், ரெண்டாவது வேட்பாளருடைய ஆளுமையும், வேட்பாளர் தெரிந்த முகமும் இந்த மாதிரி பார்த்து நிறுத்தினாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது யாருக்காக சொல்றாங்க? ஜே.வி. ஸ்ரீராமும் நம்முடைய கோலாகல சீனிவாஸ் அவர்களும் பார்க்கும்போது விஜய்க்கு தான் சொல்றாங்க. அதிமுக கிட்ட அந்த மாதிரி லட்சக்கணக்கான வேட்பாளர் இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. தவேகாவுக்கு தான் அவங்க சொல்றாங்க. அதாவது மக்கள் மத்தியில மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களாம். இப்போ பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்குது. இப்போ கோலாகல சீனிவாஸ், ஜே.வி. ஸ்ரீராம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஆதரவாளரை வச்சுக்கோ. ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தங்களுடைய சமூகத்தையே சொல்றாங்க. இப்போ விஜய்க்கு பின்னாடி குத்தாட்டம் போடுறவங்களாம் யாருன்னு பாத்தீங்கன்னா விசிகால இருந்து போனவன் அடித்தட்டு மக்கள் என்று சொல்லுவீங்க. ஆனால் இந்த ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, விஜய அடித்தட்டு மக்களும் விசிகால இருக்கணும் மட்டுமே விரும்பல. பல இடங்கள்ல பிராமணர்களே வந்து பாத்தீங்கன்னா ஏன் விஜய்க்கு போடக்கூடாது, ஏன் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடாது, அதனால விஜய்க்கு போட்டு பார்க்க போறேன் அப்படின்ற எண்ணம் நிறைய பேர்கிட்ட வந்திருக்குதான். அது திமுகவுக்கு பெரிய சவாலா இருக்க வாய்ப்பு இருக்குதான். அப்ப அதிமுகவுக்கு சவாலா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நினைப்பு கிராமத்துல இன்னும் எழவே இல்லையா. ஏண்டா விஜய்க்கு போட்டா என்னடா, இத்தனி வாட்டி ரெண்டு பேருக்கும் போட்டாச்சு, அவன்லாம் என்னடா பண்ணா அப்படின்னு கிராமப்புறங்களை இன்னும் நினைக்கவே இல்லையாம். ரெண்டாவது கிராமப்புறத்தில் இருக்க மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் எவன் நின்னாலும் பரவாயில்லடா, அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டு இதை செஞ்சு குடுறா அதை செஞ்சு குடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். ரெண்டாவது அதிமுக இருக்கிறவன் பணக்காரனா இருக்க மாட்டான், பந்தாவா இருக்க மாட்டான், பெரிய சுருக்கமா சொல்லணும்னா லார்டு லபக்தாஸ் மாதிரி நடந்து கொள்ள மாட்டான். ஸோ எளிய மக்கள் மாதிரியே அங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் கிட்ட நடந்துக்குவாங்களாம். அதெல்லாம் கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் கிரேஸ், ஜெயலலிதா கிரேஸ், எடப்பாடியினுடைய விவசாயத்தனம் இவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு கிராமப்புறங்கள்ல இன்னும் வந்து செல்வாக்கு இருந்துகிட்டே இருக்குது. வெட்டலையை மறக்காத மக்கள் தான் கிராமத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத அவங்க சுருக்கமா சொல்றாங்க. ஆனால் நகர்ப்புறங்கள்ல திமுக கோட்டை அல்லவா, அதனால விஜய் அவர்கள் பெரிய ஓட்டையா போடுறாரு. மாற்றம், வேட்பாளர், அப்புறம் பணம். ஜே.வி. ஸ்ரீராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுமா, அந்த மாதிரி தொகுதிகளில் அதிமுக காரங்க வெற்றி பெற வேண்டும், இல்ல பாஜக காரங்க வெற்றி பெற வேண்டும், இல்ல குறிப்பா வேலை செய்ய வச்சுங்களேன், அந்த இடத்துல வெற்றி பெற வேண்டும் என்றால் ரெண்டு விஷயங்களை செஞ்சா போதும், வெற்றி பெற்று விடலாம், திமுக தூக்கி குப்பலை போட்டுடலாம் அப்படிங்கிற. ஒன்னு தாறுமாறா பணம் செலவு பண்றவன், ரெண்டாவது தெரிந்த முகம். இந்த ரெண்டு பேரையும் போட்டோம்னா வெற்றி பெற்றுலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரையோ குறி வைத்து சொல்ற மாதிரி தெரியுது. பாஜகவில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட போறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. அதனால அவங்க பணம் செலவு பண்ண மாட்டாங்க, தெரிந்த முகமா இருந்தாலும் அவங்களுக்கு கூட்டிங்கன்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்ல வராரு என்ன நமக்கு தெரியல. அப்படி இல்லைன்னு வச்சுக்கல, நம்முடைய எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் பொறுத்த வரைக்கும் வேலை செய்ய குறி வைப்பார்னு நினைக்கிறேன். அவரும் தெரிந்த முகம், இளைஞர் தான், ஆனா பணம் செலவு பண்ணுவாரா? நிச்சயமா கிடையாது. சென்னையில் அதிமுக பாஜக வெற்றி பெற வேண்டும் என்றால் தாராளமா பணம் செலவு பண்ணணும், தெரிந்த முகமா இருக்கணும். அப்படி இருந்தா தவேகா திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்னு வந்து ஜே.வி. ஸ்ரீராம் அவர்கள் சொல்றார். கிட்டத்தட்ட ஒரு 100 தொகுதிக்கு ரிசல்ட் எடுத்து விட்டுருக்காங்க. அந்த 100 தொகுதி எந்த பகுதி அப்படின்னு பார்க்கும்போது சென்னை, வட மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், மொடக்குறிச்சி வரைக்கும் போய் நிறுத்தி இருக்கிறாங்க. அது 100வது தொகுதி. மொடக்குறிச்சியில மீண்டும் பாஜக வாய்ப்பு தரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரெட்டலை கண்டிப்பா நின்னா கண்டிப்பா வெற்றி பெறும், ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க.
அதனால ரூரல் பகுதியில் அதிமுகவுக்கு அசைக்க முடியாத செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. விழுப்புரம் வரைக்கும் பேசிட்டாங்க, மயிலம் வரைக்கும் பேசிட்டாங்க. என்னுடைய அனுபவத்தை நான் இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். என்ன தெரியுமா, வட மாவட்டங்கள்ல திமுகவுக்கு செம்ம அடி விழும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நினைவு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, பாமகவை ரெண்டா உடைச்சிட்டாங்க. திமுக காரங்க சதி பண்ணி பாமக உடைச்சிட்டாங்க. ஜி.கே. மணி அப்புறம் பாமக எம்எல்ஏ அருள் அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து பாமகவை உடைச்சிட்டாங்க. வயதான டாக்டர் ராமதாஸ் அவர்களை ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி மனசை குழப்பிட்டாங்க. அவருக்கு 87 வயதுங்க. துணிச்சலான முடிவெடுக்கலாம். ஆனால் அந்த முடிவை பொறுத்த வரைக்கும் யாரும் செயல்படுத்துவாங்க? அதனால திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா 10.5% கேட்டு போராட்டம் நடத்தக்கூடாது என்பதற்காக திமுக பணம் கொடுத்து ஜி.கே. மணி மற்றும் அருள் மூலமாக பாமக உடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. வட மாவட்டங்கள் என்று சொல்லுகின்ற போது கிருஷ்ணகிரியில் இருந்து இந்த பக்கம் கடலூரை தாண்டி கள்ளக்குறிச்சி சேலம் வரைக்கும் எல்லாமே விரைவு கிடக்கிறது. 22 மாவட்டங்கள்ல நிரம்பி கிடக்கிறாங்க. அந்த மக்களை தாண்டி வேற யார் வாக்களித்தாலும் வெற்றி பெறவே முடியாது. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தேர்தலில் பாமக விழுந்த வாக்கை விட அதிமுக விழுந்த வாக்கு வன்னியர் வாக்கு அதிகம். அதனால ஏற்கனவே திமுகவுடைய கோட்டை சென்னை மற்றும் வட மாவட்டங்கள். இது திமுக தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது. அதனாலதான் என்ன பண்ணிடுறாங்க கேட்டீங்கன்னா, வட மாவட்டங்கள்ல ஒரு மாநாட போட போறாங்க. ஏவா வேலும் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதற்கான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து ஆக்சுவலா 9ஆம் தேதி நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமான மாநாடு இருக்க போகிறதாம். நம்ம உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நம்ம சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம், நாடாளுமன்ற தேர்தலில் பெருசா வெற்றி பெற்றோம். இன்னைக்கு வட மாவட்டங்களில் ஒரு மாநாடு போட போறோம், சட்டமன்ற தேர்தலில் பெருசா வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனா என்னதான் குட்டி கர்ணம் அடிச்சாலும் சரி, கொங்கு மாவட்டங்கள் எப்படி நமக்கு தெரியல. ஆனா வட மாவட்டங்கள் நிச்சயமா திமுகவுக்கு கடந்த காலங்களில் விழுந்த வாக்குகள் இப்போது விட வாய்ப்பே கிடையாது. திமுக அந்த இடங்கள்ல வன்னியர்களை நம்பினா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சுது. ஆனா திமுக சும்மா இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு யாரெல்லாம் ஆதரவா இருப்பாங்க, எடப்பாடிக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கரெக்டா கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதற்கான காய் நகரத்திலும் திமுக சரியா செய்யுது. ஏன்னா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தூர் சமூகத்தை எப்படியாவது தாஜா பண்ணணும். இப்போ அதிமுக மீது சில கோபதாபங்கள் இருக்கிறது. அது 2021 தீர்ந்து போயிருக்கும். அரசியல்ல நமக்கு வாய்ப்பில்லை என்று கதறுகிறவன் மட்டும்தான் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த சில பேர் அதிமுக மீது கோபத்தில் இருப்பான். நம்ம ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு முக்குளத்தூர் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்ற எண்ணமானது இன்னுமா முக்குளத்தூர் மக்கள் மத்தியில் இருக்க போது. ஜெயலலிதா சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 9 வருஷம் ஆச்சு. இன்னும் 9 வருஷமா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட தலைவர்களுக்கு ஆதரவாக இருக்க போறாங்க முக்குளத்தூர் சமூகத்துக்காரங்க? கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் நல்லா வெளிப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அப்படி துரோகமே பண்ணியிருப்பதாக அவங்க நினைச்சா கூட அது உண்மை இல்லை என்ற விஷயமானது அதிமுகவால கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டது. அதனால 2021 அப்புறம் நகராட்சி தேர்தல், அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல், இப்படி தொடர்ந்து வந்த தேர்தல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை தோக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? முக்குளத்தூர் சமூக தலைவர்களுக்கு அதிமுக துரோகம் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைவர்கள் மீது முக்குளத்தூர் சமூக மக்கள் வந்து பாசமும் பரிவும் கொண்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. அதனால தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுக கோட்டையை மாற்றணும். அங்கேயும் வீக்கா தான் இருக்கிறோம். ஏற்கனவே திமுக நம்பி வாக்களிச்சோம், ஒன்னும் செய்யல. பிடிஆர் பயணிகள் தியாகராஜனுடைய கருத்து என்னவா இருக்குது? அதிமுக ஆட்சியில் கூட பிரச்சனை இல்லை, திமுக ஆட்சியில் ஏன் இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு கேட்டாரு. சோ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கோபமா இருக்காங்க. அதனால வேலு நாச்சியார் அவருடைய பெயரை நம்முடைய மதுரை மற்றும் சிவகங்கையை இணைக்கக்கூடிய சாலைக்கு பேர் வச்சிருக்கிறாரு. நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் திறக்க போறார். அதே மாதிரி பட்டியலின சமூக மக்கள் பாஜகவுடன் இருப்பதனால நிச்சயமா பட்டியலின மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. அப்படின்றதால பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை கூப்பிட்டு சிறப்பிக்கின்றார் நம்ம முதலமைச்சர். அது மட்டும் கிடையாது, சிறுபான்மையர் சொல்லவே தேவையில்லை. திருப்பரங்குன்ற விஷயத்தை வச்சு சிறுபான்மையர் மொத்தமா தக்க வச்சுக்கணும், நம்ம விஜய் பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த வேலையும் பார்க்கிறார். திமுக எங்கெல்லாம் வீக் ஆகுதோ அந்த விஷயங்கள்லாம் தேடி தேடி சரி செய்து கொண்டு வருது. அதனாலதான் அடுத்த தேர்தலையும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களும் சொல்றாங்க, கோலாகல சீனிவாஸ் அவர்களும் சொல்றாங்க, நானும் தான் சொல்றேங்க.
கோலாகல சீனிவாசும் ஜே.வி. ஸ்ரீராம் அவர்களும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, திமுக இந்த இடத்துல வந்து சறுக்குது, இதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்ம சொல்றதை எடுத்துக்கிட்டு களத்துல இறங்கி வேலை பார்ப்பாங்களாம். அப்படிதான் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பின்னடைவா இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ன அப்படின்றத சொன்னாங்களாம். மொத்தமாக திமுக கூட்டணி 35 தொகுதியில் வெற்றி பெறும், 5 தொகுதிகள் வந்து பார்த்தா இழுபறி அப்படின்னாங்களாம். அந்த 5 தொகுதியில் என்ன பிரச்சனைன்னு பேசினாங்களோ அந்த பிரச்சனையை தீர்த்துட்டாங்களாம். அதை கோலாகல சீனிவாஸ் மற்றும் ஜே.வி. ஸ்ரீராம் கிட்ட திமுக காரங்க சொன்னாங்களாம், நீங்க சொன்ன பிரச்சனையை தீர்த்துட்டோம், இப்போ எத்தனை ஜெயிப்போம் அப்படின்னு கேட்டாங்களாம். 40க்கு 40 ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ கூட திமுகவுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவான விஷயங்கள் என்ன அப்படிதான் பட்டியலிட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் சரி பண்ணுவாங்க பாருங்களேன் திமுகவில். ஆனா பாஜக, அதிமுக இவங்கெல்லாம் சரி பண்ணுவாங்களா என்பதே சந்தேகம்தான் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்தில் திமுகவை சோழி முடிப்பதற்கு களம் இறங்கி இருக்கக்கூடியவர் விஜயம். எப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக முகமூடிய விஜய் போட்டுக்கிட்டு வராராம். தவேகாவுக்கும் திமுகவுக்கும் வேறுபாடு இல்லையாம் எந்த விதத்திலையும் சரி. அதனால ஒன்று திமுக ஓட்டு போடலாம், இல்லை தவேகா ஓட்டு போடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு திமுக போட்டு ஒன்றும் நடக்கல, அதனால தவேகா போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்களாம். அதில் சிறுபான்மையினரும் மிக மிக முக்கியமானவர்களாம். அதே மாதிரி பாரம்பரியமாக திமுக ஓட்டு போடுறவங்களும் இன்னைக்கு தவேகா ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குதான். அதற்கான புள்ளி விவரங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதனால திமுகவுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தலைகீழான கொள்கையை அதிமுக இப்போ கடைபிடிப்பதனால ஸோ நிச்சயமாக எப்பா திமுக வேணாம்ப்பா, திமுக மாதிரியே இருக்கக்கூடிய தவேகா வேணாப்பா என்று நினைக்கிற பெரும்பான்மை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்னே ஒன்று தான் இடிக்குது, அதை அடுத்த முறை கருத்து கணிப்பு வெளியிடுகின்ற பொழுது கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கும்போது நாங்கள் 100 தொகுதிகளில் போனோம், யாரை சந்தித்தோம், எவ்வளோ பேரை சந்தித்தோம், எந்த வயது கொண்டவர்கள், எல்லா தரப்பினருமா அப்படின்ற புள்ளி விவரத்தை சொல்லவே இல்லை. எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டம் வரைக்கும் நாங்கள் எடுத்தோம் அப்படின்றத சொல்லவே இல்லை. அதனால ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இன்னொரு உண்மையும் உள்ளது உள்ளபடியே பேசினாங்க, அது நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, பாமக பாஜக கூட்டணியில் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லையா. அதே மாதிரி திமுக கூட்டணி இப்போ எப்படி இருக்குதோ அதை அப்படியே சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி விஜயுடைய இன்னைக்கு என்ன நிலைமையில ஒரு கட்சி நடத்துறாரோ அந்த நிலைமையை சொல்லி கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும் பொழுது அதிமுகவுக்கு அசத்தல் வெற்றி காத்திருக்கிறது. 100 தொகுதியிலே 56 தொகுதி அதிமுக அள்ளுதுன்னா அசத்தல் வெற்றி தானுங்களே. அப்ப திமுகவுக்கு மரண பீதியை கொடுத்துருக்குமா இல்லையா? இவ்வளவு வாரி இறைக்கிறோம், இவ்வளவு பேரை களத்தில் இறக்கிருக்கோம், ஆனா இருந்தாலும் நம்ம தோல்வி அடைகிறோமே என்ற எண்ணம் இருக்குமா இல்லையா? அதனால சரி செய்யறாங்களா என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம் திமுக காரங்க. சரி, உங்களுடைய கருத்தை இந்த வீடியோ தொடர்பாக சொல்லுங்க.